தேவனை இந்த வேலையிலே மகிமைப்படுத்தும்படியாக நாம் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவருக்கு மகிமை செலுத்தும் போது தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்து நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேலையிலே மாலை வேலையிலே தேவனை மகிமைப்படுத்துவோமாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சேர்த்தோம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சேர்த்தோம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஐயா ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்தே களி கூறட்டும். தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடுகின்ற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. என்று பாடுகின்ற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. திருகின்ற அனைவருமே மகிழ்ந்தே களி கூறட்டும். இன்று தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்தே களி கூறட்டும். உம்மில் பாடுகின்ற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இந்த
உன்னோடு பாடுகின்ற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. சொல்லுவோம் கரங்களை தட்டி, குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. அமே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓ நாமம் வாழ்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவனை மகிமைப்படுத்துகிறோம். காரணம் என்னன்னா, தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். எந்த சோதனை போது, பிரச்சனைகள் போது, கண்ணீர் போது, கவலை போது, நொறுங்குண்ட நெஞ்சத்தோடு இருக்கும்போது தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை உற்சாகமாய் பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுது சாத்தான் வெட்கப்பட்டு போவான். உங்கள் தடைப்பட்டு போன காரியங்கள் தேவன் அந்த காரியத்தை துவக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரச்சனை போராட்டம் மத்தியில் தேவன் விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோமா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவன் ஆறுதல் தருகிறான். அதிசயமானவன் ஆறுதல் தருகிறான். சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். உனக்கு சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கின்றார். கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கின்றார். வேதனை அறிகின்றார், விடுதலை தருகின்றார். உனக்கு விடுதலை தருகின்றார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நொறுகுண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை,
அவர் குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபொழுதும் கைவிட மாட்டார். மனுஷங்க கைவிட்டுருவாங்க. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? அவரையே நம்பி இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு? அற்புதங்கள் அடையாளம் உங்களுக்கு செய்யக்கூடியவராக இருக்கார். ஹல்லேலூயா. அவரை மட்டும் நம்புங்க, ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு பாடலில் பாடுவோம். உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம், அற்புதம் எங்களுக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உண்மையே நம்பி இருக்கிறோம். எவ்வளோ? 100க்கு 100. அப்போ முழுவதுமாய் அவரே நம்பி இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்றாரு? மனிதருக்கு முன்பாக நம்ம தலை குனிந்து போகாமல் உதவி செய்து நம்மளை என்ன செய்வாரா? உயர்த்தி வைக்கக்கூடியவராக இருக்கார். ஹல்லேலூயா. உம்மை தான் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்பி இருக்கேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்பி இருக்கேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. மனிதன் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனிதன் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. சொல்லுவோம். உம்மை தான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. சொல்லுவோம் மீண்டும். உம்மை தான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்பி இருக்கேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்பி இருக்கேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதன் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனிதன் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. உம்மை தான் நம்பி உள்ளோ, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மை அல்லாம் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலை தான்
வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைதான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மைதான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்பி இருக்கோம். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்பி இருக்கோம். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதன் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதன் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மைதான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்பி இருக்கோம். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வைத்திடுங்க, உதவி செய்திடுங்க. உம்மைதான் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மைதான் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்திருப்போமா? ரபா திரபலனமா ஷரபா கூரபா தினலபா. ஆவியானவரே, இந்த வேளையிலே அப்பா உன் பிள்ளைகளாக நாங்களுமே நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லப்பா. 100க்கு 100 உண்மை நம்பி வந்திருக்கிறோம். மனிதருக்கு முன்பாக எங்க தலையை உயர்த்துங்க ஆண்டவரே. மனிதர் எங்கள் மேல் ஏறாதபடி அப்பா நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, இந்த வேளையிலே அப்பா ஒவ்வொரு நிரப்பும்படியா ஜெபிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாம துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மனிதர் முன்பாக நாங்கள் தலை குனிந்து போகாமல் எங்கள் தலைகளை உயர்த்துங்க. மனிதங்க மேல் நடக்கும்படியாக உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற பதனலபஷரா. ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்பாக நம்மை தாழ்த்தி உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தோடு அவருக்கு முன்பாக நிற்போமா? அப்பா வாங்கப்பா. ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க என்று முழுமையா அவருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போமா? தேவன் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோங்க தாவே. அப்பா சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா. ரபதி சந்திரா ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை அனுபவமாக பெருமையாய் பாத்திரமாய் நாங்கள் ஊற்றுக்கிறோங்க தாவே. இங்க நிரப்பும், நிரப்பும், சிறப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மீதும் அதிகமாய் பொழிந்திடுமே, அக்கினியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே. இப்போ தரிசனமாகுமே,
காற்றாக வீசிடுமே, பெரும் நதியாக பாய்ந்திடுமே. சொல்லுவோம் மீண்டுமாய். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியால் நிரப்பிடுமே. சீனாய் மலை மேலே அக்னியால் நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியா மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாமாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாமாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, இப்போ தரிசனம் உரைத்திடுமே. சொல்லுவோம். எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, இப்போ தரிசனம் உரைத்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ரபதிர பலன பலவா உரதர பல கரபதர பல உனஷந்தவ தினலவ கரபதரவா. உங்க வாயை விரிவாய் தரங்களை நிரப்பவேன்னு சொல்ற தேவன் இந்த வேளையில் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். நம்ம முழுமையா அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுள் வாங்க, என்னுள்ள வாங்கன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். சோதரிக்கிறோம், சோதரம், சோதரம், சோதரிக்கிறங்க தாவே. அப்பா, அந்த வேளை காய்மை நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. அப்பா, அப்படி கரங்களை ஒப்பு கொடுக்கிறங்க தாவே. அப்பா, சோதரம். சீனாய் மலை மேலே அக்னியாலே நான் காண்கிறேன். சீனாய் மலையின் மேலே அக்னியாலே நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சொல்லுவோம். சீனாய் மலை மேலே அக்னியாலே நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் நிரப்பிடுமே. பின்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் கொழுந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழுந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ரபதரபல கரபதினலபதரப. ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். ஆண்டவரா, உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. அபிஷேகம் நிரப்பினதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். ஆண்டவரே, நீ தேவ செய்திகளை பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். துதிக நமக்கு பார்த்து எடுக்கிறோம். எங்கள் சிமுடுல பரிசுத்த பரமபிதாவே. பிரைஸ் தி லார்ட். அமருவோம்.
ஹல்லேலூயா. தேவ சிந்தையோடு இருப்போம். தேவனுடைய செய்தி நம்மை பலப்படுத்தும். மனுஷன் அப்பத்தினால் இல்லை, தேவனுடைய வார்த்தை நான் பிழைப்பான்றபடி பாஸ்டர் வசந்தாமா தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம் ஜெபத்திலே இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்திலும் இந்த மாலை நேரத்திலும் இந்த திருப்பாதம் வந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் பேச நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அமர்ந்து காத்திருப்பே எந்த அப்பாவின் சமூகத்திலே, அமர்ந்து காத்திருப்பே எந்த அப்பாவின் சமூகத்திலே, அவர் பேச நான் கேட்பேன், அதுதான்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் அடியாலை மறைத்து வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிங்க. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாலை வேளையில் தடைகளை நீக்கி போடுகிறவர் நம் முன்பாக கடந்து போகிறார். எத்தனை தடைகள் இல்லை நம்முடைய வாழ்க்கையில். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த மாலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்தரித்து கொள்ளக்கூடாதபடி காணப்படுகிற எல்லா காரியங்களையும், அதாவது இன்றைக்கி எரிகோ கோட்டையை அதை பார்க்க போகிறோம். நம்ம எரிகோ போன்ற கோட்டைகளை உடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தடையாக இருந்தது இல்லையா? பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே அவர்கள் அணி அணியாய் புறப்பட ஆண்டவர் செய்தார். 10 விதமான வாதைகளை அனுப்பி மோசே என்கிற தலைவனை ஏற்படுத்தி ஆண்டவர் அங்கிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். அந்த கானான் பாலும் தேனும் ஓடுகிற கானானை குறித்து அப்படிதான் வேதம் சொல்லுது. அது எப்படிப்பட்ட தேசமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் வாக்களித்து விட்டார். நான் கொடுப்பேன், உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனால் எவ்வளோ தடைகள் இல்லை, எத்தனை எதிரிகள் அந்த அவங்க போய் சுதந்தரிக்க கூடாதபடி எத்தனை காரியங்கள், எத்தனை எதிரிகள் எதிரிட்டு வந்தாங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தபடியினால் எல்லாவற்றையும் முறியடிக்க யார் முன்பாக சென்றுதான்? ஆண்டவர். எப்படி சென்றாரா? அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும். ஹல்லேலூயா. கர்த்தர், அதுதான் இந்த நம்ம வாசிக்க கேட்ட வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நம்ம இப்படி சொல்லுவோமே, தடைகளை நீக்கி போடுகிறவர், சொல்லுங்களேன், எனக்கு முன்பாக போகிறார். நல்ல சத்தமா இன்னொரு தடவை அறிக்கை பண்ணுவோமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக போகிறார், நடந்து போகிறார். ஹல்லேலூயா. அவர் தடைகளை நீக்குவார். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி போடுவார். நிச்சயம் அதை செய்வார். ஆனால் நான் என்ன செய்யணும்? சும்மா செஞ்சுட்டு வர? எல்லாத்துக்குமே கட்டளை உண்டுங்க. நாம் செய்ய வேண்டியதை செஞ்சால் அவர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சு முடிச்சிடுவார். ஏன்னா சங்கீதம் 138:8 சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்வார். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சாமுவேலை போல, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதை சுதந்தரித்து கொள்ள, இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்வாரா? வேதம் சொல்லுகிறது போல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் கிட்ட போய் கேட்குறோம் இல்லையா? அநேக நேரம் மனிதர்கள் கிட்ட நம்முடைய புலம்பல்களை புலம்புகிறோம். இதுக்கு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்குறோம் இல்லையா? முதலாவது கர்த்தர் இடத்துல நம்ம ஆலோசனை கேட்கிறவர்களாய் இருக்கணும். ஏன்னு சொன்னால் அவர்தான் ஆலோசனை கர்த்தர், அவர்தான் யோசனையில் பெரியவர், அவர்தான் செயல்களில் வல்லவர். ஹல்லேலூயா. சரி, யோசுவா 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க
கடந்து வரும் பொழுது அவர்களுக்கு தடையாக எதிராக நின்றது எரிகோ என்கிற மதில், அதாவது பட்டணம், அதாவது கோட்டை. சரிங்களா? 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நமக்கு கூட சில காரியம் எப்படி இருக்கு? முடிகிற மாதிரி இருக்கும், கிடைக்கிற மாதிரி இருக்கும், முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம் அங்கே அப்படியே நிற்கும். நாமளும் நினைப்பேன், சே இது கைக்கு, அதாவது சொல்லுவாங்கள்ல, கை கெட்டுந்து வாய் கெட்டலன்ற மாதிரி, என்ன முடிகிற மாதிரி வந்து திடீர்னு இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவரே நான் என்ன செய்யறது, நான் என்ன செய்யறது, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நம்ம கேட்போம் இல்லையா? பாருங்கள், அது போல் இவங்க கூட நினச்சிருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்க, ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏன் இந்த பாதையின் வழியாக நடத்துகிறாருன்னு சொன்னால், நமக்கு வர சோதனைகளில் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு தான் நம்ம வெளியே வரோம். சும்மா எதுவுமே ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டாருங்க. வேதம் சொல்லுது, உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன். எங்கே தெரிந்து கொண்டாரா? எங்கங்க? உபத்திரவத்தின் குகையிலே. உபத்திரவம் தான் ஒரு மனுஷனை உருவாக்கும். ஹல்லேலூயா. அதனால் உபத்திரம் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். உபத்திரம் மாத்திரம் இல்லைன்னா நாம் ஆண்டவரை சரிவர தேடவே மாட்டோம். அதனால தான் சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. அப்போது இந்த எரிகோ என்ன செய்து, ஒருத்தரும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியவும் வர முடியல, இங்கே இருக்க ஜனங்க உள்ளே போகவும் முடியல, அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை அங்கே காணப்பட்டது. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய ஆலோசனை வெளிப்படுது. ஏன்னா இந்த ஜனங்க அதை போய் சுதந்தரித்து கொள்ளணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து இருக்கிறார். சிலதை சுதந்தரித்து கொள்கிறோம், சிலதை விட்டுடுறோம். ஆனால் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் பின்பாகவும் என்ன இருக்குதா, ஒரு கட்டளை இருக்குது. நம்ம நியூ இயர் சர்வீஸில் ஒரு சின்ன அட்டை கொடுப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? வசனம் ஆசீர்வதிக்க முன்னாடி இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிய, அதை செஞ்சால் இதை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அது போல தான் ஆண்டவருடைய காரியங்கள்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள், கர்த்தர் யோசுவாவை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு இதில் சில காரியங்களை, ஆலோசனைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். என்னென்ன செய்யணும், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். நான் காலையில் சொன்னது போல், செத்த தெய்வத்தை நாம் ஒரு நாளும் ஆராதிக்கவே இல்லை. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்த ஜீவனுள்ள தேவனை தான் நாம் தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர் பேசுகிறார், யோசுவாக்கிட்ட பேசுகிறார், என்னென்னபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதில் 3 காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாம். முதலாவது, மௌனமாக இரு. ஐயோ சிஸ்டர், அதுதான் சிஸ்டர் முடியாது. பெண்கள்னாலே பேசுறது தானே, நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். வேலை செஞ்சால் கூட நாங்கள் பேசினே செஞ்ச அலுப்பு தெரியாது சிஸ்டர், அதனால் பேசிகிட்டே இருப்போம். ஆனால் அப்படி இல்லை. சில காரியங்கள் தாவீது சொல்கிறாரு, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் நலமானதை நான் பேசாமல் அமர்ந்திருப்பேன்றார். அப்போ சில காரியங்கள் நீங்கள் பாருங்கள், பிரசங்கில 28 காலங்கள் உண்டு. அதில் பேச ஒரு காலம் உண்டாம், மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டாம். அப்போ மௌனமாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு இல்லையா? சில சமயம் யார்கிட்டையுமே பேச பிடிக்காது, அப்போ நம்மளே மௌனமாக ஆகிடுவோம், யார்கிட்டையுமே பேச மாட்டோம், ஃபோன் வந்தால் கூட எடுக்க மாட்டோம். என்னத்துக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நாமே தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு மௌனமாக அப்படி இருந்துரும், மௌன சாமியார் மாதிரி இல்லையா? இங்கே ஆண்டவரே சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, அமைதியாக இருங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சும்மா இருந்தால் சும்மா இருக்கிறது அர்த்தம் இல்லை, ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறது தான் அதோடைய அர்த்தம். சரி, இங்கே பாருங்கள், வாசிங்கள் 10ஆம் வசனம், 6:10. யோசுவா 6:10 வாசிங்க.
ஆர்ப்பரியாமலும் ம் ம் கட்டளையிட்டிருந்தான். நான் சொல்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. எத்தனை நாள் இருந்தாங்க தெரியுமா பேசாம? நீங்க சொல்லுங்களேன், எத்தனை நாள் இருந்திருப்பாங்க? 12 நாள் வரைக்கும் பேசாம இருந்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, எரிகோவை ஒரு நாளைக்கு ஒரு தரம் சுற்றி வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, 7ஆம் நாளில் 7 தரம் சுற்றி வாங்க. அப்போ 13 தரம் அவங்க சுற்றி வந்திருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, ஏன்னு சொன்னால், இப்போ சுற்றி வராங்கன்னு வச்சுங்களேன், இது எரிகோ மதில் அப்படி சுற்றி வரும்போது என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? ஏதாவது கடப்பாறை சுற்றி கித்தி இருந்தால் அடிச்சு உடச்சிடலாம் இந்த கோட்டையை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? சுற்றி வா, வெறும் பேசாமல் அப்படியே வான்னு சொன்னால் எப்படி விழும்? இப்படிலாம் பேசியிருப்பாங்கல்ல. அதனால தான் ஆண்டவர் முதல்ல என்ன சொல்லிட்டாரு? பேசாத. அதனால தான் நாம் கூட ஒரு காரியம் நடக்கணும்னா எதுவும் பேசாமல் ஆண்டவர் சமூகத்தில் உக்காந்துடணும். இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த மைண்ட் இருக்குல்ல, அது என்ன பண்ணணும் தெரியுமா? அது எப்படி கிடைக்கும் உனக்கு? இது எப்படி நடக்கும்? இந்த பிரச்சனை பார்த்தியா இப்படிலாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே, இது எப்படி நடக்கும்? நீயும் முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருக்கியே அப்படின்னு நம்ம மனசு நம்மக்கிட்ட என்ன பண்ணோம்? பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் அமைதியாக எங்கே உக்காந்துடணும்? தேவ சமூகத்தில். எங்கே வந்துடணும்? தேவ ஆலயத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னால் சாத்தானுடைய கிரியை இருக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் நான் சொல்லுகிற நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரிக்க கூடாது, வாயினால் சத்தம் காட்டக்கூடாது, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். பேசவே பேசாத, மௌனமாக இரு. வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் இருந்தால் ஒரு அரை நாள் மௌனம் ஆத்மா நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? சரி, அப்போ மௌனமாக இரு. பிரசங்கில் பார்க்குறது போல் பேச சில நாட்கள் இருக்குது, மௌனமாக இருக்க சில காலங்கள் உண்டு. இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மௌனமாக இரு. நீ அமைதியாக இருந்தாலே நானே சில காரியம் நம்மளே பேசி பேசி கெடுத்து விட்றோம். நம்மளே சுயத்தில் செஞ்சு ஆண்டவருக்கு வழி விடாமல் முடிய வேண்டிய காரியம் கூட சில சமயம் நம்முடைய சுயத்தினால் அந்த காரியம் நின்று போயிடும் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ அமைதியாக இரு, நீ மௌனமாக இரு, உனக்காக நான் செஞ்சு முடிப்பேன், உனக்காக யுத்தம் செய்வேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படியா நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. 2வது ஆண்டவர் சொல்கிறார், இப்போ மௌனமாக இருந்தோம் இல்லையா? 20 வாசிங்க, 6:20. ம் போகிறோம் பாஸ்டர். எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். 6 லட்சம் புருஷர்கள், அவருடைய மனைவி, பிள்ளைகள் சொன்னால் அப்போ 20 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. எத்தனை பேரும் அங்கே ஆர்ப்பரித்திருந்தால் எப்படி இருக்கும்ல? ஆர்ப்பரித்தார்கள். நம்ம எல்லாமே ஆப்போசிட் பண்ணுவோம். இங்கே வந்து சபையில் ஆர்ப்பரின்னா அப்போ தான் அமைதியாக இருக்கிறது, ரொம்ப அமைதி காக்குறது. வீட்டில் பேசாத அப்படின்னு சொன்னால் அங்கே தான் சத்தம் ஜாஸ்தி இருக்குது. எல்லாமே நம்ம ஆப்போசிட்டாக பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த யோசுவா என்ன சொன்னாரோ அதன்படியே இந்த ஜனங்க செஞ்சாங்க. அந்த 7 நாள் அமைதியாக இருந்தாங்க. ஆர்ப்பரிங்கள் சொல்லும் பொழுது இந்த எக்கால சத்தத்தை கேட்டு ஜனங்க ஆர்ப்பரிக்கும் பொழுது அலங்கம் என்ன செஞ்சுதான்? எரிகோவின் கோட்டை அலங்கம். இந்த நான் சொல்கிறேன் இல்லையா, எரிகோன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாதீங்க நம்ம வீடெல்லாம் கட்டி காம்பவுண்ட் சுவர் இருக்கு, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க.
அந்த காம்பவுண்ட் சுவர் எப்படி ஒரு பட்டணத்தை சுற்றி அந்த கோட்டை வாசல் கட்டியிருப்பாங்க. அந்த சுவர், மதில் சுவர் இருக்கு இல்லையா, அதில் 7 குதிரை ரதங்கள் ஓடத்தக்கதான பெரிய இடம். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை ரதம் போகிற மாதிரி இருக்கு இல்லையா இந்த இடம். இது மாதிரி 7 குதிரை ரதங்கள் ஓடத்தக்கதாக, அந்த மதில் மேலே ஓடத்தக்கதாக அவ்வளோ பெரிய கோட்டை. நம்ம ஏதோ நம்ம மூளை யோசிக்கிறது போல், ஓ அந்த சுவர் இப்படி இருக்கும் போல் இருக்கு, அதனால தான் இவங்களை கத்தனோடனே விழுந்துட்டுக்குது, ரொம்ப பழைய சுவர் போல் இருக்கு, பழைய கோட்டை போல். 7 குதிரை ரதங்கள் ஓடத்தக்கதாக பெரிய மதில் சுவர். இது விழுமா? விழவே விழாது. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சர்வ வல்லமை படைத்தவர். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டா அப்படியே நிற்கும். ஹல்லேலூயா. அப்போ மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் மௌனமாக இருந்துச்சுன்னா மௌனமாக இருந்தோம். ஆர்ப்பரின்னு சொன்னால் நம்ம ஆர்ப்பரிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நம்ம ஆண்டவர் சொல்கிற அந்த கட்டளையின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நமக்காய் யுத்தம் செய்வார். 3வது ஒரு காரியம் 24 வாசிங்க. ஹல்லேலூயா. மௌனமாக இருந்தோம், ஆர்ப்பரித்தோம். ஆர்ப்பரிப்புக்கு பிற்பாடு ஒரு ஆசீர்வாதம் இங்கே உண்டு. ஹல்லேலூயா. ஆர்ப்பரிக்கிறதுன்னு சொன்னால் கர்த்தரை துதிப்பது. கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுது? நம்மை தொடர்ந்து வருகிற நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், என்னை தொடரும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆர்ப்பரிப்புக்கு பின்பாக பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை என்ன பண்ணாங்க? அவங்க கொள்ளையடித்தார்கள், ஆலயத்திலே சேர்த்தார்கள். ஹல்லேலூயா. முதலாவது நாம் மௌனமாக இருக்க வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும், அதாவது துதிக்க வேண்டும். அதற்கு அப்புறம் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆசீர்வாதத்தை விரும்பாத யாராவது இருக்கோமா? கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க. யாபேசும் கேட்குறாரு இல்லையா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி சொல்கிறாரா இல்லையா, தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளுன்னு சொல்கிறார்ல. ஆசீர்வாதத்தை விரும்பாத ஆட்கள் கிடையாது. ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சில தடைகளை சத்ருவானவன் கொண்டு வருவான். அதை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் இந்த இரவு வேளையில் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது நம்ம இந்த சிந்தனைக்கு, இந்த மாம்ச சிந்தை இருக்கு பாருங்களேன், நான் அடிக்கடி சொல்கிறது தான், பிசாசுடைய பிளே கிரவுண்டு நம்முடைய சிந்தை தான். இந்த சிந்தனையை காத்து கொண்டோம் சொன்னோம்னா அநேக காரியங்களை ஜெயிச்சிடலாம். ஏன்னா இங்கே வேலை கொடுத்தோம்னா முடிஞ்சிது. அவன் செய்கிற பெரிய காரியமே இங்கே தான். அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இப்படி சொன்னால் நடந்துருமா அவன் சொல்லிட்டு நம்மையே ஒரு குழப்பம் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற கொஞ்ச நெஞ்ச விசுவாசத்தையும் எடுத்து போடுறோம். அப்படி இல்லாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவனை இயேசுவின் நாமத்தினால விரட்டணும்னு சொன்னான். நம்முடைய வாயில் துதி இருந்து கொண்டே இருக்கணும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்து எரிகோ கோட்டை விழுந்ததோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் துதி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும் சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதத்தை சீக்கிரமே நாம் என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்தரித்து கொள்ள முடியும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தேவன் செய்ய நினைக்கிறது எதுவோ அது ஒரு நாளும் தடைபடாதுங்க. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யும் பொழுது அவர் செய்ய வேண்டியதை நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நாம் முதல்ல வாசிக்க கேட்டது போல மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார்,
அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அவர் செய்ய நினைக்கிறது தடைபடவே தடைபடாது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் வாய் திறந்து. இந்த மாதத்துல ஏசப்பா நீங்க செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடையா இருக்காது, தடைப்படக்கூடாது. அது சுதந்திரத்துக்குள்ள நானே தடையா இருக்கக்கூடாது ஆண்டவர். அநேக நேரம் நாம நினைக்கிறோம் இந்த சூழ்நிலை, இந்த மனிதர்கள் அநேக நேரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி நமக்கு நாமே தடைகளா இருக்கிறோம். நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போமா? ஆண்டவரே நானே எனக்கு தடையா இருக்கக்கூடாது, என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னை நானே சோதித்து அறிந்து உம்முடைய ஆலோசனையின்படி நடந்து ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள கிருபைகளை தாங்கப்பா. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நாம் இந்த வேலையில் ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எரிகோ கோட்டைகளை உடைப்பார். ஹல்லேலூயா. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. கரங்களை தட்டி. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. எழும்புது இயேசுவின் படை. இப்போ விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. யோசுவாவின் நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. உடன்படிக்கை பெட்டி நம்மோடு, ஊர் ஊராய் வலம் வருவோமே. உடன்படிக்கை பெட்டி நம்மோடு, ஊர் ஊராய் வலம் வருவோமே. துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். பாடுங்களேன். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே. உன் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே. எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்குரைத்தாரே. எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்குரைத்தாரே. துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். ஆமென். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். ஆமென். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். நாம துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. ஆமென். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. மோசேயோடு இருந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படாதே. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அவர் அதிகமாய் செய்கிறவர். தடைகளை நீக்கி போடுவார். அவர் சமூகத்தில் மாத்திரம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். நீ எதிர்பார்த்திருக்க முடிவை தருவார். நீ அவரை துதித்து தொடர்ந்து துதித்து கொண்டிரு. அவர் பாதத்தில் காத்து கொண்டிருக்கு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்து உன்னை மன மகிழ்ச்சியாய் இருக்க செய்வார். ஹல்லேலூயா. திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முன்பாக வரும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம்.